பிக் பாஸ் சீசன் 9 டே 36 36வது நாளில் நடந்த முக்கியமான ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இதில் இந்த பிரஜின் சாண்ட்ராலாம் நம்ம நினச்சதுக்கு மேலே பயங்கர ஆளுங்களாக இருக்கிறாங்க. பாருங்கள், பார்வதி தான் டார்கெட் பண்ணிட்டு உள்ளே போனவங்க இன்றைக்கி நாமினேஷன் ப்ராசஸ் வர்றதுக்கு முன்னால் 5 பேர் கண்ட குரூப்பாக மாறி திவ்யாவும் அதில் சேர்ந்துக்கிட்டு பாரு கமருதீனோட அன்கோ போடுறாங்க. அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த பிரஜின் இப்போ சாண்ட்ரா ஒரு நல்ல உதாரணங்க. குறிப்பாக பிரஜின் சுபிக்ஷா கிட்ட கட்டுற ஆட்டிடியூட்லாம் பயங்கரங்க. நான்லாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வியானாலாம் பாய்சன் பாட்டிலுக்கே பாய்சன் அடிக்கிற ஆளுங்க. இங்கே நம்ம பாய்சனாக சொல்கிறது பார்வதி தான் பல எபிசோடில் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனானப்பட்ட பார்வதிக்கே பாய்சன் அடித்து பாய்சன் பாட்டிலாக மாறி பார்வதியை பயங்கரமாக தூண்டி விடுறாங்க. அதாவது வினோதுக்கு அகென்ஸ்டாக. ஏன் வினோதுக்கு அகென்ஸ்டாக அவங்க போகிறாங்கன்னா, வினோதுக்கும் இதுக்கும் பிரச்சனை வருது, சுபிக்ஷாவுக்கும் பிரச்சனை வருது. சுபிக்ஷா இவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வியானா. இந்த வியானா இப்போ போகிற போக்கு பார்த்தா பார்வதி இந்த எபிசோட்லேயே மிஞ்சுறாங்க பாய்சன் அடிக்கிறதுல. டைரெக்டாக பேசாமல் அடுத்த ஆள் விட்டு தூண்டுறதுல ஏற்றி விடுறதெல்லாம் மரண கில்லாடி. பிரஜின் சாண்ட்ராலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது நேற்று வரைக்கும் இருந்த ஒரு அகென்ஸ்டாக பார்வதிக்கு அகென்ஸ்டாக பேசினவங்க அப்படியே நாமினேஷன் வரப்போ பயங்கரமாக கில்லாடியாக யோசித்து அவங்க கேமில் பார்க்குறப்போ விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இருக்கிறது இருக்கட்டுங்க. பட் லைஃப்பில் ஒரு எத்திக்ஸோடு வாழணும் அப்படின்றதுலாம் இருக்கிற மாதிரி தெரியல. பல சோஷியல் மீடியாவில் பிரஜின் பழைய காலத்தில் பயங்கரமாக ஆட்டிடியூட் காட்டின ஆள் தான், காட்டிக்கிட்டு இருந்த ஆள் தான். அது தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன் அவரால் வர முடியல. ரொம்ப அம்பலாக இருந்த விஜய் சேதுபதி அதனால தான் வந்தார்ன்ற மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் தான் வேணாமான்னு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி நடந்த எபிசோடில் பார்க்குறப்போ நமக்கே தலை கிருகிருன்னு ஆகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்க, நம்ம எபிசோடுக்குள்ளே போயிட்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. எடுத்தோடனே அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குதுங்க. நீ பயங்கரமாக ட்ராமா போடுற அப்படின்ற மாதிரி அரோரா பார்வதி அக்யூஸ் பண்ணுறாங்க. அரோரா நான் ட்ராமா போடுறேன்னா நீங்கள் ட்ராமா குவீனாச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வேலைகள்லாம் பார்வதி செய்யக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி அரோரா பயங்கரமாக ஓப்பன் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டியோ டாக்கு நம்ம பார்வதியும் நம்ம திவாகரும் பேசுகிறாங்க. பேசுகிறப்போ கனியை நம்பாத அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. பிகினிங்கில் இருந்து இதனுடைய எனிமிட்டிலாம் என்ன, வெளியே கேமுக்கு வெளியே என்ன நடந்தது, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய எபிசோடில் சொல்லியிருக்கிறோம். கனிக்கும் பார்வதிக்கு ஒரு பூர்வ ஜென்ம பகை இருக்குதுன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை அப்படியே கேரி பேக் லக்கேஜாக கேரி பண்ணிக்கிட்டு வராங்க பார்வதி. அவங்க மட்டும் இல்லை, திவாகருக்கும் அங்கே கொலையடிக்கிறாங்க. அதாவது வேப்பில் அடிக்கிறாங்க. கனியை நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகர் பயங்கர உஷார். திவாகர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லைக்கா அது ரம்யா ரம்யா தான் மோசமான ஆள். சாப்பாடு வைக்கிறதுனா ரம்யா அள்ளி அள்ளி வைக்கிறாங்க வேண்டிய ஆளுக்கு, வேண்டாத ஆளுக்கு ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. பட் அந்த விஷயத்தில் கனி கரெக்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது கனிக்கு திவாகர் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. ஈவன் பல இதுக்கு முந்தின எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கிறோம், திவாகரை பொறுத்த வரைக்கும் கனியை ஒரு கரெக்டாக இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அரோரா விக்ரம்கிட்ட பேசுகிறாங்க. விக்ரம் பேசுகிறப்ப பார்வதி மொல்ல பாய்சன் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப
அரோரா வந்து ஒரு லெட்டரை வந்து தனியாக உட்காந்து எழுதிட்டுருக்குறாங்க. அந்த லெட்டரில் நமக்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து நமக்கு காட்டுறாங்க. ஐ ஃபீல் அலோன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்வதி வந்து பேச வர்றாரு ரூமுக்குள்ளே. அவங்க தரையில் உட்காந்து எழுதிட்டுருக்காங்க 2 பெட்டுக்கு நடுவில். பார்வதி பேச வரா மாதிரி வந்து சமாதானமாக பேசணும் அப்படின்னு வந்து நோட்டில் வந்து வராங்க. அப்படி வரப்போ வந்துட்டு அப்படியே மெல்ல வந்து பார்வதி வந்து பாய்சனுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, அரோரா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பேசுகிறப்ப பேசு, கமருதீனை வந்து நீ வந்து கலாயி, ஆனால் என்ன கலாய்க்காத அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா மேலே ஒரு அக்யூசேஷன், அதாவது இது எல்லாம் அரோராவுக்கு சொல்கிற மாதிரி கிடையாதுங்க. பார்வதி வந்து பக்கா விஜேங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் கேமராவில் எப்படி பேசணும், எப்படி விளையாடணுன்றதெல்லாம் பயங்கர தில்லாலங்கடி. அவங்க வந்து அரோராவை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போன எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி வந்து விஜய் டிவியே வந்து அரோராவை வந்துட்டு இது பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு அரோராவுக்கு கொஞ்சம் அதிருப்தி எழும்புதுன்னொன்னே பார்வதி வந்து வீக்கான ஆளை தேடுறது வந்து பார்வதியினுடைய ஒரு இயல்பு தான். ஸோ அதன்படி அரோரா அவங்க என்ன சொல்கிறாங்க, உன் மைண்டு ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு அரோரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு கன்னிங்கான ஒரு லேடிங்க பார்வதி. அரோரா உடனே வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆதிரை வந்து போயிட்டா, நான் இருக்கிறேன், நான் டிசர்விங் கேண்டிடேட் கிடையாது, நான் போயிருக்கணும், நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த ஆதிரை வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு வந்து அழுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு தலை போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான டாஸ்க் வந்து பாட்டில் மணின்னு ஒன்று வைக்கிறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு 3 இதுலேயும் வந்துட்டு கோடு மாதிரி போட்டு 3 பேர் நிற்கணும். ஆல்ரெடி பிரவீன் வந்து எலிமினேட் ஆகி போனதுனால அவர் இந்த இதில் வரல. ஸோ இவங்க நம்ம சபரி, திவ்யா அண்டு வந்து பார்வதி அந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆளுக்கு ஒரு மூலையில் நிற்கிறப்போ வந்து நடுவில் வந்துட்டு 4 பாட்டில் வைக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுக்கிறது வந்து உறுதி தான். பஸ்ஸர் அடித்த உடனே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் எடுக்கிறவங்க தான் வந்து ஒரு வின்னிங் ஃபேக்டராக மாறுன்ற மாதிரி பிளான் பண்ணி வைக்கிறாங்க. இதில் வந்து யார் அதில் வந்து ஒரு 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 கண்டிஷன் என்ன சொல்லிடுறாங்கன்னா, போடி எடுக்கிறப்போ வந்துட்டு பாட்டில் வந்து யார் குயிக்காக உள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு திருப்பி குயிக்காக போய் பாட்டில் எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு வந்து ஸ்ப்ரிண்ட் ரன்னிங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றவங்களால தாங்க இது வந்து முடியும். 1. 2வது வந்துட்டு இந்த பாட்டில் ஒருத்தர்கிட்ட இருக்க பாட்டில் வந்துட்டு அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து கைப்பற்றலாம். இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு செக் வைக்கிறாரு பிக் பாஸு, ட்ரையாங்கிளுக்கு வெளியே தான் இது பண்ணணும், ட்ரையாங்கிளுக்குள்ளே உள்ளே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விளையாட்டில் வந்து பார்வதி வந்து ட்ரையாங்கிளுக்குள்ளே உள்ளே போய் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறது வந்து அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. அவங்க வந்து அழிச்சாட்டையும் பண்ணி, அது ஏற்கனவே தெரிஞ்சது தான். எல்லோரும் வந்து முக்கியமாக விக்ரமுக்கு வந்து எல்லாம் பயங்கரமாக வந்து ரத்தம் கொதித்து கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, பார்வதி வந்து பயங்கர கடுப்பாகிறாங்க விக்ரம் மேலே. என்னடா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் நியாயத்தை பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திரும்பி ரீகேம் நடக்குது. ரீகேமில் வந்துட்டு பார்வதிக்கு வந்து கண்ணில் வந்து அடிபடுது. கண்ணில் அடிபட்டவுடனே திருப்பி இன்னொரு ரீகேமுக்கு போடுறாங்க. இந்த ரீகேம்லேயும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து சபரி வந்து வின் பண்ணுறாரு. திவ்யா வந்துட்டு சுமாராக தான் ஆடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, பட் சுமாராக தான் ஆடுறாங்க. பட் பார்வதி வந்து வெளியே வந்துட்டு சபரியோட மோதலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை இடித்து தள்ளுறதுக்கும் அவரை வந்து பிடிச்சி அவரை வந்து கீழே வீழ்த்துறதுக்கும் வர்றாங்க. சபரி வந்து விளையாட்டுன்னு வந்தால் அவர் வந்து வேலைன்னு வந்தால் வெள்ளைக்கார மாதிரி உடனே வந்து டிஃபெண்ட் பண்ணுறதா நினச்சி வந்துட்டு பார்வதியை வந்து தள்ளி விடுறாரு. இந்த டிஃபெண்ட் பண்ணுறது வந்து பார்வதி வந்து எவ்வளோ அழகாக வார்த்தையை பிரயோகப்படுத்தி ட்விஸ்ட் பண்ணி, நீ என்னை அடித்து தள்ளுறன்னு வந்து கத்துறாங்க. பட் விக்ரம், கனி இவங்களாம் வந்துட்டு, கனி வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜு. ஸோ விக்ரம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு சபரிக்கு. இது வந்து பார்வதிக்கு பயங்கர தீவிரமான வந்து கோபம் வந்து வருது. கோபம் வந்து வரப்போ வந்துட்டு ஆல்ரெடி கண் அடிபட்ட உடனே பார்வதிக்கு வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சி வந்து முகம் அசிங்கமாகிடுச்சு, கண் அசிங்கமாகிடுச்சுன்னு நினச்சி அழுகிறாரு. அப்புறம் வந்து அந்த போட்டியில் வந்து சபரி வந்து வின் பண்ணிடுறாரு. வின் பண்ண உடனே வந்து பார்வதிக்கு வந்துட்டு
மனசு தாங்கலை. வாழ்த்துக்கள் சொல்லி லிவிங் ஏரியாவில் வந்துட்டு உட்கார்றப்போ வந்து பார்வதி வந்து கண் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெட்ரூமுக்கு போகிறாரு. பெட்ரூமில் வந்துட்டு அவருக்கு வந்து தாங்க முடியாத தன்னுடைய இயலாமையை நினச்சி, தன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி வந்து குமுறி குமுறி வந்து அழுகிறாரு. பாருங்கள், வெளியே தான் வந்து லேடிஸ் வந்து வீக்கர் செக்ஷன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் இப்போ புரியுதுங்களா? வெளியே தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறதுங்க, உள்ளுக்குள்ளே தட்டுனா வந்து தாரம் வந்துடுறாங்க. இதுதான் வந்து பெண்களுடைய ஒரு மைண்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வழக்கமாக சபரி தலையானோன்னா அவர் எடுத்தோன்னே பார்க்குறாரு, பார்வதியை நம்ம எதுக்கு பகைச்சிக்கணும். அதனால் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறப்பே வந்துட்டு பார்வதிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நல்ல டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அணிகளை வந்து பிரித்து வந்து விளையாடுறாரு. இருந்தாலும் வந்து பார்வதிக்கு வந்துட்டு சபரி மேலே வந்து கோபம் போகலை. சபரி ஒரு புல்டோசரு, அவர் வந்து என்னை இடிக்கிறான். பாருங்கள், கேரக்டர் அசாசினேஷனில் வந்து பார்வதி பயங்கர கில்லாடி. கமருதீனை பண்ணின ஆள் தான், பிரிஜினை வந்து பண்ண பார்த்த ஆள் தான், திவாகரையும் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ அடிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஆண்களை வந்துட்டு பழகி ஆப்படிக்கிறதுல வந்து கில்லாடின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இங்கேயும் வந்து சபரி மேலே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேடை வந்து பப்ளிக் மத்தியில் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து பதிவு பண்ணுறாரு. அப்படி பதிவு பண்ணுறப்போ வந்துட்டு அதை பற்றி கவலைப்படலை சபரி. சபரி வந்து வழக்கமாக ஏற்புரை நிகழ்த்துறாரு. ஏற்புரையில் என்ன சொல்கிறாருன்னா, தலை ரூம்ன்றது வந்து தலைக்கு மட்டும் இல்லை, யார் பெஸ்ட்டு எம்ப்ளாயியாக செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு என் ரூமை நான் கொடுத்துட்டு நான் வெளியே தங்கிக்கிற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லோரும் வந்து பயங்கரமாக அது வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. அப்படி வந்து சப்போர்ட்டு நடக்கிறப்போ வந்துட்டு திவ்யா வந்துட்டு பயங்கரமான ஆள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரஜின் சான்றாலாம் என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ எபிசோட் பிகினிங்கில் சொன்னோம். திவ்யா வந்து சபரியை வந்து டிஃபேம் பண்ணுறாங்க. திவ்யா கேமில் தோத்துட்டாங்க இல்லையா, அதனால் சபரியை வந்து எப்படி டிஃபேம் பண்ணுறாங்க. அதே நேரம் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பார்வதிக்கு சப்போர்ட் கொடுக்குறப்போ வந்துட்டு இது பண்ணுறப்போ வந்துட்டு கமருக்கு வந்துட்டு ஒரு காண்டாகிறான். ஏன்னா அவனும் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டு. ஸோ அவன் வந்து சபரியை வந்து அக்யூஸ் பண்ணுற மாதிரி கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து காலை மிதிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபெண்டுன்னு வரப்போ வந்துட்டு உடம்புல எந்த போர்ஷன் வந்து எப்படி வேணால் போடும். ஒரு கேமுன்றது ஒரு விளையாட்டுன்றது அதுதானே. அப்படி நடக்கிறப்போ வந்து பார்வதி வந்து விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம், சண்டை வந்து நடக்குது. பார்வதி வந்து பயங்கரமாக பாடி ஷேம்லாம் பண்ணி அவங்க ஆட்டிடியூட்லாம் காட்டுறாங்க. பட் விக்ரம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, விக்ரம் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனு, ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வந்து பாப்புலரு, காமெடியன் ஷோலாம் பண்ணால். ஸோ அவர் பயங்கரமாக பார்வதிக்கு ஆப்பட்டுச்சு. பார்வதியுடைய குரலெலாம் ரைஸ் பண்ணி பார்வதி வந்து பிச்சு உதறி பார்வதியால் வந்து விக்ரம் வந்து சமாளிக்க முடியல. பாருங்கள், விக்ரம் வந்து சாஃப்டாக இருந்த விக்ரம் வந்து தன்னுடைய அதர் ஃபேஸை வந்துட்டு பார்வதினால் ஓப்பன் அப் ஆகிறாரு இன்றைக்கி. இதுவும் வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் விக்ரம் வந்து மீசையில் இருக்கிறதோட மீசை எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த பழைய காலத்து எஸ்பிபி மாதிரி, எஸ்பிபி பாடகர் எஸ்பிபி மாதிரி வந்து கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருக்கிறாரு. சரி, ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து சாண்ட்ராவும் பிரிஜினும் வந்துட்டு பயங்கர உஷாராக இருக்கிறப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கிளவராக வந்து பிளான் பண்ணி நாமினேஷனை வந்துட்டு வீக்கான ஆளுங்களெல்லாம் வெளியே துரத்துனா தான் அவங்க வந்து இருக்க முடியும். அதே நேரம் வந்து கடைசி நேரத்தில் வந்து யார் தனக்கு எதிராக இருக்கிறவங்களோ அவங்கள அடிக்கலான்ற மாதிரி ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி வந்து பிரிஜினு, திவ்யா அண்டு வந்துட்டு நம்ம சாண்ட்ராலாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உஷாராக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எதிரியோடு போயிட்டு சமாதானமாகி பார்வதிக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் பிரிஜின் பச்சையாகவே சொல்கிறாரு, நாமினேஷனை பற்றி பழைய பிக் பாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட்டு போன சீசன் இந்த சீசன்லேயும் அதை பற்றி பிக் பாஸ் வந்துட்டு அந்த ரூல் வந்து போடலை. ஸோ அதனால் வந்து இவர் ஓப்பனாகவே வந்து பிரிஜின் வந்து ஒத்துக்கிறாரு,
நம்ம 5 பேரும் ஒரு குரூப்பு, அவர் வாயில் அப்படியே அந்த வேர்டை அப்படியே யூஸ் படுத்துகிறாரு. நம்ம குரூப் 5 பேரும் சேர்ந்து வந்து குத்தணுங்க அப்படின்ற மாதிரி வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த 5 பேர் குரூப்பு நமக்கு தெரிஞ்சது தான். அந்த 3 வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டு, பார்வதி, கமருதீன். ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சுபிக்ஷாவையும் கனியும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிறப்போ வந்துட்டு அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. நாமினேஷன் ப்ராசஸில் வந்துட்டு உங்களுக்கு சாண்ட்ராவை எழுப்பி வந்து பிக் பாஸ் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பயங்கர உஷாரு யார், நம்ம சாண்ட்ரா வீட்டுக்காரரை வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்காரரை வந்து டெஃபினட்டாக வந்து சாண்ட்ராவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து ஹோட்டல் டாஸ்கில் வந்துட்டு குறும்படம்லாம் போட்டு விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லி மாசாக பக்காவாக பண்ணிட்டோம், அதனால் நமக்கு நாமினேஷனில் போனால் கூட நமக்கு ஆபத்து வராது. ஃபஸ்ட்டு நம்ம நாமினேஷனில் போக மாட்டோம், குறும்படம் போட்டாங்க, போனாலும் நமக்கு வந்து பப்ளிக் வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வீட்டுக்காரர் வந்துட்டு டாஸ்கில் ஒன்றுமே பண்ணலைன்றது வந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வயசாக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு, பேமெண்ட்டுன்றது ஒரு விஷயம் இல்லையா ஒரு குடும்பத்துக்கு. ஸோ அவங்க வந்து பிரஜினை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறப்ப நேச்சுரலாக வந்து பார்ட்னராக இருக்கக்கூடிய பிரஜின் வந்துட்டு ஒரு டைரக்ட் நாமினேஷனை வந்து சூஸ் வந்து பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த 5 பேர் குரூப் வந்து டிஸ்கஷனு பக்காவாக பிளான் பண்ணி வந்துட்டு நம்ம ஆள் வந்து சுபிக்ஷா வந்துட்டு செலக்ட் பண்ணுறாரு பிரஜினை. வெளியே இருந்து கேம் பார்த்துட்டு வந்திருக்காரு இல்லையா. சுபிக்ஷா வந்து ஒன்றுமே பண்ணலை, லக்ஸுரி சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேயே இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு தெளிவாக தெரியும். ஸோ வந்து கனி சுபிக்ஷான்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணதில் சுபிக்ஷா வந்துட்டு இவர் தேர்ந்தெடுத்த உடனே வந்து பார்வதிக்கு வந்து பயங்கர சந்தோஷம், சுபிக்ஷா பேசுன மாதிரியே இவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுக்கு அடுத்து வந்துட்டு நாமினேஷனில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் அதிகமாக ஓட்டு வாங்குறது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் வந்து சாண்ட்ரா 4 ஓட்டு வாங்குகிறாங்க, சுபிக்ஷா 3 ஓட்டு, வியானா 3 ஓட்டு, கனி 4 ஓட்டு, ரம்யா வந்து 4 ஓட்டு. அதுக்கப்புறம் வந்து திவ்யாவும் வந்துட்டு நாமினேஷனில் வந்து செலக்டடு. எதிர்பார்த்த மாதிரி வந்து அரோராவும் நாமினேஷனில் செலக்டடு, விக்ரமும் செலக்டடு, பார்வதியும் செலக்டடு, திவாகரும் செலக்டடு. ஸோ மொத்தம் 10 பேர் வந்துடுறாங்க. இந்த நாமினேஷனை வந்துட்டு யார் யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இவங்களுடைய மைண்டு கேம் நமக்கு ஓரளவு புரியும். அதனால் முக்கியமான ஆட்கள் வந்துட்டு கில்லாடிங்களுடைய நாமினேஷனை வந்து நம்ம யார் யார் சொன்னாங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். விக்ரம் வந்து சொல்கிறப்போ வந்து திவ்யாவையும் அரோராவையும் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, விக்ரம் வந்து பார்வதியோடு வந்துட்டு பயங்கரமாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணாலும் விக்ரம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பிளான் பண்ணி திவ்யா வந்து சொல்கிறாரு. திவ்யாவை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்துட்டு அந்த ஒரு ஞாபகம். அதுக்கடுத்து வந்துட்டு அரோராவை சொல்கிறாரு. ஏன்னா சேதுபதி வந்து போன எபிசோடில் வந்து இன்ட்டு கொடுத்துட்டாரு. அதாவது அரோராவை வந்து நீ விளையாடுமான்னு சொல்கிற மாதிரி அரோராவுக்கு விஜய் டிவி சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து இன்டைரக்டாக காட்டுறப்போ இன்மேட்ஸ் எல்லாம் உஷாராகிறாங்க. ஸோ அதனால் நேச்சுரலாக விக்ரம் வந்துட்டு அரோராவை வந்து சூஸ் பண்ணுறாரு. திவ்யா வந்துட்டு பாருங்கள், அப்படியே விக்ரம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. திவ்யாவுக்கு என்ன ஒரு காண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விக்ரம் வந்துட்டு இன்மேட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க திவ்யா வேணான்னு சொல்கிறப்போ வந்து. ஸோ நேச்சுரலாக அந்த காண்டு இருக்குது. அவங்களும் வந்து அரோராவை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. திவாகர் வந்துட்டு ரம்யா வந்து சூஸ் பண்ணுறாரு. நம்ம ஆல்ரெடி இந்த எபிசோட் பிகினிங்கில் சொன்னோம், ரம்யா வந்து சாப்பாடு வைக்கிறதுல வந்துட்டு வேண்டியவங்களுக்கு அதிகமாக வைக்கிறாரு, வேண்டாதவங்களுக்கு கம்மியாக வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்வதிக்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போயே நமக்கு வந்து புரிஞ்சு போச்சு வந்து நம்ம திவாகர் வந்து ரம்யாவை அடிப்பாருன்னு. எதிர்பார்த்த மாதிரி வந்து ரம்யாவை அடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து திவாகர் வந்து வினோதம் அடிக்கிறாரு. வினோதம் வந்துட்டு அவர் முதலேருந்து வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா அவருடைய உயிராக நினைக்கிற ரீல்ஸுக்கு வந்துட்டு அவர் அப்பப்போ வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்றது வந்து அந்த காண்டில் வந்துட்டு அவர் வந்து வினோதம் வந்து சூஸ் பண்ணுறாரு. பார்வதி வந்து ஏற்கனவே வந்து அந்த 5 பேர் குரூப் டிஸ்கஷனில் பண்ண மாதிரி வந்து கனியை வந்து அடிக்கிறாங்க.
வாக்குவாதம் அதிகமாக பண்ணி பயங்கரமாக விக்ரமோட வந்து மோத முடியல. விக்ரம் பார்வதியை வந்துட்டு வாக்குவாதத்தில் வந்து ஜெயிக்கிறாரு. அதனால் அதில் பார்வதியால் தாங்க முடியாமல் அது போக கேமில் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு சப்போர்ட் கொடுக்காதனால விக்ரம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் வந்துட்டு பிரஜின் வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு. அந்த ஆட்டிடியூட் காட்டுறப்போ வந்துட்டு அவருக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், சோஷியல் மீடியாவில் வந்து பிரஜின் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு பயங்கரமாக ஆட்டிடியூட் காட்டினவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆட்டிடியூடுக்கு தமிழில் எக்ஸாக்ட் வேர்டுன்னு பார்த்தா வந்து நம்ம திமிர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த திமிர்த்தனத்தை வந்து காட்டுறாரு. அவருக்கு என்ன காண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒய்ஃபை வந்து துப்புறப்போ வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு கெஸ்ட்டுக்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த காண்டில் வந்து அவர் சுபிக்ஷா வந்து எய்ம் பண்ணுறாரு. அவர் எய்ம் பண்ணி வந்து பண்ணுறப்போ வந்து சுபிக்ஷா வந்து நாமினேட் பண்ணதுனால சுபிக்ஷா வந்து அதுவும் டைரக்ட் நாமினேஷன் சொல்லி சுபிக்ஷா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ராக்கிட்டேயும் வந்துட்டு நம்ம பிரஜின்கிட்டேயும். நம்ம அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கிறீங்க. யார் சுபிக்ஷா வந்து பிரஜினுக்கு ஒரு த்ரெட்டனிங்க, பிரஜின்னு சொல்கிற வார்த்தையை பாருங்கள், எங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கிறீங்க, அதனால தான் நான் பண்ணேன்னு ஒரு ஆட்டிடியூட் திமிரோடு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்துட்டு அவர் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, போய் உன் வேலையை பாரு அப்படின்றாரு. சுபிக்ஷாவுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்துடுது. யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க, என் வேலையை பாருன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறப்போ, நான் ஒன்றும் சொல்லலை, என் பொண்டாட்டியை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கேமுன்னு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தை பொண்டாட்டின்ற வார்த்தையை வந்து பிரஜினியை யூஸ் படுத்துகிறாரு. நான் வேணால் கூப்பிடுவா, அடுத்தது நெக்கலாக அந்த திமிருடைய உச்சம் பாருங்கள் பிரஜினை, நான் வேணால் என் பொண்டாட்டியை கூப்பிடுவேன் அப்படின்றாரு. ஸோ சுபிக்ஷா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளும் வந்து பிரஜினை பற்றி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறோம். சுபிக்ஷா வந்து நேராக போய் கேமராவில் வந்து பதிவு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து டாஸ்கில் வந்துட்டு துப்புனது வந்து சாண்ட்ரா துப்புனதை நான் சொன்னதுனால இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய அதர் ஃபேஸ் பிரஜின் அண்டு சாண்ட்ராவினுடைய அதர் ஃபேஸை வந்து சுபிக்ஷா பியூட்டிஃபுல்லாக கேமராவில் பொதுமக்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து பாய்சன் பாட்டில் யார் வேறு யார், வியானா தான். வியானா வந்துட்டு உள்ளே போய் சுபிக்ஷாவை வந்து தூண்டுறாங்க. எப்படி தூண்டுறாங்கன்னா, என்னம்மா வினோத் வந்து பேசுகிறப்போ உன்னை பார்த்து நாக்கை துருத்தி வந்து பேசினார் அப்படின்னு உடனே வந்துட்டு இவங்க வந்து சுபிக்ஷா வந்து பயங்கரமாக டென்ஷன் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னை தான் டார்கெட் பண்ணி நாக்கை துருத்துனா தெரியலையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சுபிக்ஷாவுக்கும் வந்துட்டு போய் வினோதுக்கிட்ட பேசுகிறப்போ வினோதுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. இதுக்கு நடுவில் வந்துட்டு நாமினேஷன் நடக்கிறப்போ வந்து பாரு வந்து நாமினேஷன் கூப்பிட்றப்போ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து என்ன பாருன்னு சொல்கிறீங்க, கண்ணில் தான் அடிபட்டுருக்குல்ல, எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு வினோத் வந்து ஒரு நார்மல் காமெடியாக பண்ணுறாரு. இந்த விஷயத்தை வியானா வந்து பார்வதிக்கிட்ட வந்துட்டு உனக்கு கண்ணில் அடிபட்டுருக்குது பாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாரு. 4 பேர் அதை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா பார்வதிக்கு சுருன்னு ஏறிடுது. பாய்சனுக்கே பாய்சன் அடிக்கிற ஆள் வந்து வியானா தான். எவ்வளவு டேஞ்சர், பார்வதியை விட எந்த அளவுக்கு டேஞ்சர்ன்றது நான் உங்கள் யூகத்துக்கே விட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து பார்வதி வந்து பயங்கரமாக கடுப்பாயிடுறாங்க. ஸோ வினோதுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக பிரச்சனை வருது. பிரச்சனை வரப்போ வந்து கமருதீன் வந்து வினோதுக்கு மேலே வந்து அகென்ஸ்டாக போகிறாரு. பார்வதியினுடைய அடிமை தானே கமருதீனு. ஸோ அதனால் அவரும் வந்து போகிறப்போ வந்து வினோது பயங்கர தெளிவான ஆள். நான் வந்து முதல்ல இவங்ககிட்ட பேசிக்கிறேன், உங்கள்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனை டீஃப்யூஸ் பண்ணி அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ஒரு ப்ரமோஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி இதோட வந்து முடியுதுங்க. அடுத்த நிகழ்ச்சி நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து நம்ம நாளைக்கு எபிசோடில் வந்து பார்க்கலாங்க.